நான் என்னோட நேட்டிவ்ல இருக்கேன். யூஸ்வலாக வந்து பெங்களூரில் அந்த நம்ம கிச்சன்லேயே வந்து சமைச்சு தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஊரில் வந்து விறகு அடுப்பு வச்சு இரும்பு கடா வச்சு அதில் வந்து ஒரு டர்க்கி பிரியாணி செய்யலாம் அண்ட் ஆல்சோ டர்க்கி ஃப்ரையும் வந்து செய்யலாம். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு போய் டர்க்கி ஃபார்முக்கு போய் டர்க்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒரு சூப்பர் டர்க்கி பிரியாணி அண்ட் டர்க்கி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம வந்து பண்ணைக்கு போய் டர்க்கி வந்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோவில் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடவே நீங்களும் வாங்க. டர்க்கி பண்ணை வந்து எப்படி இருக்குது, அங்கே டர்க்கி எல்லாம் எப்படி வந்து அவங்க வளர்க்குறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா விடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது மழை வரல, ஃபுல்லாக வந்து பனி, அப்படியே பனி வந்து மழை மாதிரி வந்து பொழியுது. நம்ம வந்து இங்கே ஃபார்முக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக நாட்டுக்கோழி தான் நிறைய இருக்குது இந்த பண்ணையில். டர்க்கி வந்து ஒரு 10 டர்க்கி தான் வந்து இங்கே பண்ணையில் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ நாட்டுக்கோழி இருக்குது பாருங்கள். மேலே பார்த்திங்களா 2 டர்க்கி மேலே உட்காந்துருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்திங்களா, அப்படியே மழை பனி பொழியுது அப்படியே வெளியில். செம்மையாக இருந்தது. அந்த லொக்கேஷனே வந்து சூப்பராக இருந்தது. இவங்க வந்து டர்க்கி வந்து அது வந்து டர்க்கி வந்து மினிமம் வந்து 6 kg 7 kg அந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து நான் கொஞ்சம் சின்ன சைஸாகவே வச்சு வாங்கிட்டு அது அவங்களே வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பூசி நெருப்பில் வந்து நல்லா சுட்டு அப்புறம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. வந்து நான் டர்க்கி மீட் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி பீஸ் மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த சைடு வந்து டர்க்கி ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். டர்க்கி மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ வந்து பிரியாணிக்கு கூடமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிரியாணியில் போடலாம். இதுவுமே வந்து ஃப்ரைக்குமே வந்து நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து சிக்கன் மாதிரி வந்து இந்த டர்க்கி மீட் வந்து குக் பண்ண முடியாது. யூஸ்வலாகவே வந்து டர்க்கியோட ஃப்ளஷ் வந்து செம்ம ஹார்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் பண்ணுறதுனால அதை ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 80% குக் ஆனால் போதும். ஆக்சுவலாக நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு மீட் வந்து குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். கறி வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பிரியாணி வந்து தாளிச்சிடலாம். இங்கே வந்து நான் டர்க்கி பிரியாணிக்கும் டர்க்கி ஃப்ரைக்கு தேவையானது எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த அன்னாச்சி பூ, இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நெய், தயிர், எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்து நான் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு. அண்ட் தென் இது வந்து டர்க்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ பிரியாணி வந்து தாளிச்சிடலாம். பிரியாணி பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு நல்ல பெரிய கரண்டியில் வந்து ஒரு 2 கரண்டி நெய், முதல்ல நெய் சேர்த்திடலாம். அதுலேயே வந்து எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்திடலாம். அடுத்து பெரிய வெங்காயம், ஆனியன்ஸ் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த டர்க்கி பிரியாணி வந்து அடுப்பில் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். விறகடுப்பில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் மொட்டை மாடி பிரியாணி, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, பால் சாதம், மட்டன் கிரேவி, இது எல்லாமே வந்து ஊரில் வந்து விறகடுப்பு வச்சு செஞ்சு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அகெயின் வந்து அகெயின் இன்னொரு மெமரி. இந்த தடவை வந்து டர்க்கி பிரியாணி. ஆக்சுவலாக ஊரில் வந்து டர்க்கி கிடைக்கவே இல்லை. முன்னாடியே வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து கடையில் வந்து சொல்லி வச்சு, அவங்கக்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லி வச்சு டர்க்கி வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்து மார்னிங் போய் 4:30 மணிக்கு எழுந்து போய் டர்க்கி வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்கேன். இந்த பிரியாணி வந்து என்னோட பெரிய பையனுக்கு தான். அவன் வந்து யூஸ்வலாக வந்து கிறிஸ்மஸ் டைம்னாவே வந்து எவ்ரி இயர் வந்து டர்க்கி பிரியாணி வந்து சாப்பிடுவான். நான் வந்து பெங்களூர்லேயே வந்து வீட்டில் என்னோட கிச்சன்லேயே வந்து டர்க்கி பிரியாணி ஃபுல் ரெசிபியுமே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அகைன் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் டர்க்கி பிரியாணி. அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், பிரியாணி எப்போ முடியும் சாப்பிட்றதுக்காக. ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தக்காளி ஃபுல்லாக வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். மஞ்சள் நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கலரும் கொடுக்கும், ஸ்பைஸியும் இருக்குன்ட்டு நான் இந்த மிளகாத்தூள் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன பேக் தயிர் ஃபுல்லாமே வந்து சேர்த்திருக்கேன். தென் உப்பு, தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள், இப்போவே வந்து ஆயில் எல்லாம் வந்து சைடில் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம வந்து யூஸ்வலாக டர்க்கி பிரியாணி பண்ணும்போது சிக்கன் பண்ணுற மாதிரி அப்படியே டைரெக்டாக வந்து அந்த மீட் போட்டு குக் பண்ணால் டர்க்கி வந்து நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால குக் ஆகாது. அதனால தான் நான் முன்னாடியே வந்து அதை ஒரு 80% வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம டர்க்கி மீட் வந்து சேர்க்கும்போது அது பிரியாணி முடியறதுக்கு இன்னொரு 20% வந்து நல்லா குக் ஆகிடும். வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம முன்னாடியே வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த டர்க்கி வந்து சேர்த்திடலாம். டர்க்கி பாயில் பண்ணி வச்சுருந்த டர்க்கி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாவ், இப்போவே வந்து பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது. மீட்குள்ளே கோட் ஆகுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும்.
பிரியாணி போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து இன்னொரு அடுப்பு வச்சு கடாய் வச்சு நான் வந்து டர்க்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு, தாளிக்கணும். இது பிரியாணி வந்து ஒன்ஸ் தம் வச்சதுக்கப்புறம் அது வந்து தாளிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இது பிரியாணி வந்து முடியட்டும் அப்படின்ட்டு வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியே இருக்குது. ஸோ வந்து நான் இதில் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ வந்து நான் 5.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 5.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருங்க. அடுப்பு வந்து நல்லா தகதகன்னு வந்து எரியுது. இங்கே தோப்பில் வந்து நிறைய விறகு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு அடுப்பெல்லாம் பற்ற வைக்க. நல்லா ஸ்ட்ராங்கான விறகெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வந்து சேர்த்திடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நம்ம வந்து இப்போ ரைஸ் வந்து சேர்த்திடலாம். ரொம்ப கிளற வேணாம், ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. மூடி வச்சு நெருப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, புதினாவும் சேர்த்தியாச்சு. நான் விறகு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மூடி தம் பண்ணிடுறேன். விறகெல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன், ஏன்னா நல்லா நெருப்பு வந்து தகன்னு வந்து எரியுது. ஸோ விறகெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து அந்த அடுப்புக்கு வந்து மாற்றிட்டு இது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக அந்த சூட்லேயே வந்து தம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். நம்ம டர்க்கி ஃப்ரை செய்கிறதுக்குள்ளே பிரியாணி வந்து தம்லேயே வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த விறகு எடுத்து நான் அப்படியே வந்து இதில் வச்சிடுறேன். இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். பிரியாணி வந்து தம்மு போட்டிருக்கேன். அது தம் முடியறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த வாழை மரத்தில் வந்து வாழை கொலை வந்து நல்லா தள்ளி இருக்குது. பக்கத்தில் வந்து பப்பாயாவும் இருக்குது, அதுலேயும் வந்து பழம் வந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதெல்லாம் வந்து அறுவடை வந்து பண்ணிடுவாங்க. வந்து வாழைப்பழம் அப்புறம் பப்பாயா இது எல்லாமே வந்து பெங்களூர் போகும்போது வந்து எடுத்துகிட்டு போவேன். நேச்சுரலாக வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே போடாமல் வீட்டாண்ட வளர்றது ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். டர்க்கி ஃப்ரைக்கு இந்த கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்தியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த தக்காளி ஃபுல்லாக வந்து மேஷ் ஆகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அண்ட் தென் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த டர்க்கி மீட், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. ரைஸ் எல்லாம் அப்படியே உதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அடுப்பில் செய்கிறதே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி இந்த மாதிரி தான் வந்து சமைச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து டர்க்கி பிரியாணி சமைச்சிருக்கோம் அண்ட் ஆல்சோ சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் டர்க்கி பிரியாணி எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து டர்க்கி எப்படி சாப்பிட்றது அப்படின்னலாம் நினைப்பாங்க. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எவ்ரி கிறிஸ்மஸ்க்குமே வந்து நான் டர்க்கி வந்து பண்ணுவேன் வீட்டில்.
ஸோ வந்து இந்த டர்க்கி பிரியாணி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டேஸ்டிங் பார்ட்டு, பிரியாணி எப்படி இருக்குது, ஃப்ரை எப்படி இருக்குன்றது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டர்க்கி மீட் வந்து குக் பண்ணி அந்த தண்ணியே வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ஊற்றணும் இல்லைங்களா. ஸோ நல்லா ஜூஸியாக இருக்குது, ஸ்பைசி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நானாக செஞ்ச இந்த பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம அடுப்பில் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணதுனால அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லெல்லாம் வந்து அந்த மீட்டில் வந்து இதாக இருக்குது. அந்த மசாலாவில் வந்து நல்லா கோட்டாக இருக்குது. நல்லா ஸ்மோக்கியாக விறகடுப்பில் சமைச்சது வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரியாணியோட ஃப்ரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரையோட இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்டா வேற லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.